வணக்கம். நாலடியார் பாடல் எண் 118. ஆ வேறு உருவின ஆயினும் ஆ பயந்த பால் வேறு உருவின அல்லவாம். பால் போல் ஒரு தன்மைத்து ஆகும் அறநெறி ஆ போல் உருவு பல கொளல் ஈங்கு. ஆ என்றால் பசுக்கள். வேறு உருவின ஆயினும் வெவ்வேறு நிறங்கள் உடையனவாய் இருப்பினும் ஆ பயந்த பால் அந்த பசுக்கள் கொடுத்த பால்கள் வேறு உருவின அல்லவாம். வெண்ணிறம் ஒன்றே உடையனவே அன்றி வெவ்வேறான நிறங்களை, அதாவது அந்த மாட்டின் நிறத்தை பொறுத்து பாலின் நிறம் மாறுவதில்லை. அவ்வாறு வெவ்வேறான நிறங்களை உடையன ஆகா. பால் போல் அந்த பால்கள் போல அறம் ஒரு தன்மைத்து ஆகும். அறமானது ஒரே தன்மையுடையதாகும். ஆனால் அந்த அறத்தை போதிக்கும் வழிமுறைகள், நெறி, ஈங்கு. இங்கு என்பது முதல் நீண்டு ஈங்கு அப்படின்னு நிற்கிது. ஈங்கு இவ்வுலகத்தில் ஆ போல் அப்பசுக்களைப் போல உருவு பல கொளல் பல வடிவங்களை கொண்டிருத்தல் ஆகும். அதாவது அறத்தை வலியுறுத்துகின்ற நெறிகள் ஒன்றாக இல்லாமல் பலவாக இருக்கின்றன அந்த பசுக்களைப் போல. ஆனால் எல்லா நெறிகளும் வலியுறுத்துவது அறம் ஒன்றே. எப்படி பல்வேறு நிறத்தில் உள்ள பசுக்கள் கொடுக்கும் பால் ஒரே நிறத்தில் உள்ளதோ, அதே போல பல்வேறு வடிவங்களில் உள்ள நெறிகள், மக்கள் பின்பற்றுகின்ற நெறிகள் வலியுறுத்தும் அறம் ஒன்றே ஆகும் என்பது இப்பாடலின் கருத்து. முதல் 2 அடிகளில் உள்ள உரு என்பது நிறத்தை குறிக்கிறது. 4வது அடியில் உள்ள உரு வடிவத்தை குறிக்கிறது. உரு என்பது இங்கு உருவு என நிற்கிறது. வள்ளுவப் பெருமான் கூட உருவு கண்டு எள்ளாமை வேண்டும் என்று சொல்லுவார். அந்த உருதான் உகரச்சாரியை பெற்று செய்யுளுக்காக இங்கு உருவு என நிற்கிறது.